அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 48 அதிகரிப்பதற்கான பிரேரணை இன்று கடும் அமளி துமளிக்கு மத்தியில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30ஐ விட அதிகரிக்கக்கூடாது என 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையை விட அதிகமான உறுப்பினர்களை நியமிப்பதற்கான பிரேரணையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். இந்த பிரேரணை அரசியலமைப்புக்கு முரணானது. எனவே இதற்கு பொருள் கோடுவதற்காக உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த பிரேரணை அரசியலமைப்பிற்கு உட்பட்டது. இதனை பகுதி பகுதியாக படித்து பயனில்லை. அனைத்தையும் வாசிக்க வேண்டும். இதற்காக 3 கட்சிகள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளன. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கவே இந்த பிரேரணையை முன்வைக்கின்றோம். தற்போது அதன்படி எமக்கு முன்னோக்கி செல்ல சந்தர்ப்பம் உள்ளது. நீதிமன்றமும் பாராளுமன்றமும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைத்த பிரதமர் இன்று அதனை மீறுவதற்கு முயற்சிப்பதென்றால் அது சிறந்த விடயமல்ல. அனைத்து கட்சிகளும் என்று வேறு விடயங்களை காட்டி இதற்கு பொருள் கூற முடியாது. கௌரவ சபாநாயகரே, இது தொடர்பில் ஆக குறைந்தது சட்டமா அதிபரிடம் ஆலோசனையை பெற வேண்டும். அரசியல் கட்சி ஒன்று அல்லது அரசியல் குழு ஒன்று மற்றொரு அரசியல் கட்சியுடன் அல்லது அரசியல் குழுவுடன் இணைந்து முன்னெடுக்கும் அரசாங்கமே தேசிய அரசாங்கமாகும். ஏனைய அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் முன்வைத்துள்ளது தேசிய அரசாங்கம் அல்ல. அதுவே இங்குள்ள விவாதமாகும். இது குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இல்லாவிடின் சபாநாயகர் தீர்வை வழங்க முடியும். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எவ்வித உடன்படிக்கையும் செய்து கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த சபையில் ஒரு கட்சி அல்ல. எனவே இந்த சபைக்கு உண்மைக்கு புறம்பான பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளனர். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உலகின் மிகவும் சிறிய அரசாங்கமே எமது நாட்டில் உள்ளது. 5 உள்ளனர். அதன் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமராக உள்ளார். இது தேசிய அரசாங்கம் இல்லை என்றால் எதுதான் தேசிய அரசாங்கம்? சபை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சபை மீண்டும் கூடிய போது சபாநாயகர் தமது தீர்மானத்தை அறிவித்தார். அரசியலமைப்பின் 46(5) உபசரத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது குழுவுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியும் என நான் எண்ணுகின்றேன்.